வாங்க ஹம்பி, உங்க தோப்பனார் அம்மா எல்லாம் போறாளே பாத்தேளா? பார்த்தேன் சாமி. எல்லா நலமும் வளமும் பெற்று அப்பன் முருகனோட ஆசீர்வாதத்தோட நீர் பேரோடும் புகழோடும் சேமமா நன்னா வாழணும். அப்பனே முருகா. ஹாப்பி நியூ இயர் ஜெனி. ஹலோ ஜெனி, ஏன் அழுகுற? என்னாச்சு உனக்கு? எங்க இருக்க சொல்லு ஜெனி. ஹலோ ஜெனி, எங்க இருக்க சொல்லு. எங்க இருக்கு தெரியல குமரன். என்ன ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க இருந்து தான் நான் பேசுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்து குமரன். யார் இது குமரன்? உன் ஆளா? உன் ஆள் இல்ல. கடவுளே வந்தாலும் சரி உன்னை என்கிட்ட இந்த காப்பாற்ற முடியாது. ஹலோ பிரதர், how are you? வாளு செம்மையா இருக்கா. ஏய், அந்த அளவுக்கு பெரிய தாதாவா நீ? என்னை விட நான் இருக்கிற அட்ரஸ் எழுதிக்கும். நம்பர் 8 பவன் ஹவுஸ், ECR ரோட், நீலாங்கரை. எங்க போயிட்டா? இது என் கூண்டு. இங்கிருந்து எந்த பறவையை நான் பறந்து போக விட மாட்டேன். இங்க வர பொண்ணுங்க குயில் மாதிரி கருப்பா இருந்தாலே நான் டேஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். ஓ, நீ மயில் மாதிரி இருக்க. பவன், என்னாச்சு? யாரா இருக்க?
உனக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கு ஒன்றும் ஆகல. வா போலாம். ஐயா வாங்க. நம்ம ஆளுங்க அங்க இருங்க. ஐயோ பவன், பவன் ஏங்க இப்படி ஆயிட்டானே? ஏங்க இதுக்காகவா என் புள்ள மலேசியால இருந்து வந்தா ஆஸ்பத்திரியில படுக்கிறதுக்கு? சரி, யாருங்க இப்படி அடிச்சது நம்ம புள்ளைய? ஐயோ என் புள்ள. ஏய் ட்ரபிள் பண்ணாத. இது எப்படி அழுதுட்டு சும்மா இரு. ஒண்ணு இல்ல. எப்படிங்க அழாம இருக்குது? சும்மா இரு. சும்மா இரு. சும்மா இரு. டாக்டர் அம்மா பாருப்பா, அம்மா பாரு. ஸ்கேன் ரிப்போர்ட் வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஸ்கேன் ரிப்போர்ட் வர 2 மணி நேரம் ஆகும் சார். ஐயா அது வரைக்கும் அந்த ரூம்ல உட்காந்து பேசலாம் வாங்கயா. அப்புறம் உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்தது? பப்ளிக் ஃபோன் பண்ணதால நான் ஸ்பாட்டுக்கு போனேன் சார். மொத்தம் 7 பேரு. அதுல உங்க பையனை தவிர மத்த 6 பேருமே ஸ்பாட்லயே அவுட் சார். 6 பேரும் ஸ்பாட்ல அவுட்டா? நேற்றிரவு சென்னையை அடுத்த பாலவாக்கம் ஈசிஆர் ரோட்டில் உள்ள ஒரு பெரிய பங்களாவில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு எம்.ஆர். ராதாகிருஷ்ணனின் மகன் உட்பட 7 பேர் ஒரு மர்ம கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டு 6 பேர் சம்பவம் நடந்த இடத்திலேயே மரணம் அடைந்துள்ளனர். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மந்திரி மகன் ஆர்பி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட மர்ம கும்பலை கண்டுபிடிக்க காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடந்து வருகிறது. விரைவில் அந்த மர்ம கும்பலை கண்டுபிடித்து விடுவோம் என்று சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் திரு பி. அலெக்ஸ்ராஜ் அவர்கள் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்தார். இத்துடன் சிறப்பு செய்தி முடிவடைகிறது. வணக்கம். என்னங்க இப்படி மந்திரியை பார்த்துட்டு என்னன்னு விசாரிச்சு வந்துடுறேன். ஓகேங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஹலோ, நியூஸ் பாத்தியா குமரன்? இப்பதான் பார்த்தேன். நீ பாலாஜியும் கணேசன் கூட்டிக்கிட்டு நம்ம ஜிம்முக்கு வந்துரு. நானும் வந்துடுறேன். நேரா பேசிக்கலாம். பேரு என்னம்மா? சீதா. சீதாவா? உன் பேர் என்னையா? ராவணன். என்னையா பேருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல? ஆமா சார். ஆமா, நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா? இல்ல சார், நாங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் சார். என்னது ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார். ஃப்ரெண்ட்ஸ்னா அதுவும் என்கிட்டே போய் சொல்றியா? அண்ணாடா. இல்ல சார், நாங்க ஃப்ரெண்ட் இல்ல சார். யோ நந்தே பாத்துக்கிட்டு 2 நீங்க வண்டி ஏறியா? போங்க போங்க. போய் चला. அவங்களே வேலை வந்து போங்க. வாங்க சார். ஹலோ, ஒன்னதான் போவாங்க. அட அம்மனியும் கூட்டுவாங்க. என்ன முறைக்கிற? என்ன காதுனா செவுடா? உன்னதாண்டா. ஏய் வாடா வாடான்ற.
ஃபிகர் சூப்பரா இருக்கு. எங்க இருந்து தள்ளிட்டு வரல, பைக்ல ஏத்திட்டு வந்தேன். உட்காந்துன்னு வந்தவங்க பேர் என்ன? ஜெனிஃபர். ஓ, அப்போ ஓட்டின்னு வந்த ஒரு பேரு குமாரன். குமரனா? என்னையா இன்ஷியல் நம்ம சொல்றேன்? ஒருவேளை அப்பன் பேர் தெரியாம பிறந்திருப்பானோ? ஐயா தமாசுக்கு சொன்னா முறைக்கிறேன். என்ன சார், அவர் உங்களை முறைக்கல, பார்த்தார் அவ்வளவுதான். ப்ளீஸ் சார், நாங்க போகணும், எங்களை விடுங்க சார். எங்க போனோம்? வீட்டுக்கா இல்ல லாட்ஜுக்கா? சார் தேவையில்லாம பேசுறீங்க நீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல இவ. வேற எந்த மாதிரி பொண்ணுடா? சொல்றா சொல்றா. டேய் உன்னதான்டா. சொல்றா சொல்றா. சார் என்ன சார் ஆச்சு? இவ உனக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டா இல்ல மேட்ரா? ஃப்ரெண்டுனா இவளை விட்டுறேன், மேட்ருனா உன்னை விட்டுறேன். இப்போ அஜய் சொல்லு, ஃப்ரெண்டா மேட்ரா, மேட்ரா ஃப்ரெண்டா, ஃப்ரெண்டா மேட்ரா, மேட்ரு மேட்ரு தானே? சொல்லு. சார், நான் அவருடைய லவ்வர். இவ என் லவ்வர். என்ன ஐயா லவ்வர்னு லபக்குன்னு குத்தின்னு போறான்? விடக்கூடாத, பொண்ணு பூ மாதிரி இருக்கால. யோ போய் கீ அடியா போயா. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போன். கொடு. ஹலோ, ஓகே சார். ஹேய், கையெல்லாம் கழுவ மாட்டீங்களா? கழுவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம். அப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். இனிமேல் கெடுறதுக்கு இவன் உடம்புல என்ன இருக்கு? உடம்ப பத்தி பேசக்கூடாது, சாப்பிட. ஹலோ மேரி. சும்மா ஜப்பான் பொம்மை மாதிரி ஜம்மன்னு இருக்கா பாரு. ஆஹா அதான் சூப்பர் ஹாஸ்டலுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். சரி. சாரி. ஹலோ, நீ பாட் நீ எம்எல்ஏ அடிச்சுட்டு சாரி சொல்லிட்டு போற. இதே நான் உன் மேலே அடிச்சிருந்தா விட்டுருவியா? சொல்றி. என்ன சார் இப்படி பேசுறீங்க? இத்தனை பேருக்கு முன்னாடி பலாரம் அடிச்சிருக்க மாட்டேன். அது மட்டுமா ஜெய்? இந்நேரம் பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு திட்டி இருப்பாளுங்க. அந்த மாதிரி பொண்ணு நான் இல்ல. நீ எந்த மாதிரி பொண்ணா இருந்தா எங்களுக்கு என்ன? ஹலோ, பார்த்து பேசுங்க. உன்னை பார்த்து தான் நான் பேசுறேன். பார்த்தது போதும். நம்ம ஜெனிஃபர் யாரும் தகராறு பண்றாங்க. பீச்சுக்கு பொம்பளை துணை இல்லாம வந்துட்டோம். நீ வரியா? ரூம் போட்டு ஜாலியா இருக்கும். சொல்லு. ஏய், என்னடா எங்க கூட வந்த பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாரு, நூடுல்ஸ் மாதிரி வரானுங்க. பாக்கத்தான் நான் நூடுல்ஸ், ஆனா பிரச்சனைன்னு வந்து வச்சுக்கா, நான் தான் புருஷன். ஏய், ப்ரூஸ்லிய பாத்திருக்கேடா நீ? நான் பாத்திருக்கேன், அவர்தான் என்ன பார்த்ததில்ல. நான் தான் பார்த்ததில்லைன்னு சொல்றேன். ஏன் இப்படி பண்றீங்க? நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? என்ன பண்ணணும்? அப்படி கேளு, சொல்றேன். நீ இடிச்ச என் இதயத்துக்கு ஒத்திரமா உன் அழகான உதட்டால ஒரு உம்மா கொடு. உன்னை நான் விட்டுறேன். கொடுக்குறியா? ஏய், நீ யார் மேன்? எதுக்கு இங்க நிக்கிற? நீ தான் இங்க கலாட்டா பண்ணியா? சொல்லியா? கேக்குறாங்கல்ல, நீ தான் இங்க கலாட்டா பண்ணியா? ஆளுங்களே சரியில்லையே, சொல்றா. நான் இல்ல. அவன் தான் இங்க கலாட்டா பண்ணது. நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா இங்க கலாட்டா நடக்குதுன்னு? ஆமா. சொல்லுமா, யார் இங்க கலாட்டா பண்ணது? உங்க கூட நிக்கிறான் பாருங்க, அவன்தான். ஓ, உங்களை தான் கலாட்டா பண்ணாங்களா? அவங்கள இல்ல மேடம், என்னதான். என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு கலாட்டா பண்ணது அவங்க தான் மேடம். அவன் உன்னையும் முறைச்சு பார்க்கறான்.
வாடாடா. ஏய், போடா. போடா. என்ன வரைப்பு? போ. வா வா வா. ஹாய் ஹாய். ஐம் ஜெனிஃபர். ஐம் ரம்யா. நீங்க ஃபோன் பண்ணி ஹோல்சேல் வர சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே. ஜெனி ஆ? ஹாய் குமரன் வரான். நல்ல வேலை குமரன் லேட்டா வராரு. இல்லைன்னா என்னால இங்கேயும் ஒரு பிரச்சனையா இருக்கும். நடந்தது யாரும் குமரன் கிட்ட சொல்லாதீங்க, சரியா? யார் அவரு? ஏன் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்றீங்க? எங்க ஸ்மார்ட்டான டீமுக்கு அவர்தான் லீடர். வர்றான் பார் சிங்கம் மாதிரி. ரொம்ப பார்க்காதமா கவுந்துருவ. என்னாச்சு? ஏன் எல்லாம் நிக்கிறீங்க? உங்களை எதிர்பார்த்துதான். எதுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இங்க ஒரு கச்சேரி நடத்திருக்கலாம்ல. என்னாச்சுடா இவனுக்கு? கச்சேரி காட்டல அதான் பாடி காட்டுறான். இவர் நேம் குமரன். ஹாய் ஐம் ரம்யா. ஹலோ. செம்ம கலர்ல